வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. சப்பாத்தி இருக்கு இல்லையா, நம்ம சப்பாத்தியை லேசாக நினைக்கிறோம். ஒரு காலத்தில் இந்த சப்பாத்தி வந்து என்ன பண்ணுச்சான், நம்ம பிரிட்டிஷ் ஆண்டுட்டு இருந்தாங்க இல்லையா, ஆங்கிலேயர்கள் ஆண்டாங்க இல்லையா, அவங்கள வந்து பயமுறுத்துச்சான் சப்பாத்தி. இந்த சப்பாத்தி வந்து எவ்வளோ முக்கியமான சாப்பாடு இல்லையா. நார்த் இந்தியன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சப்பாத்தி தான் அவங்களோட ஸ்டேப்பிள் ஃபுட்டு. நம்ம சவுத் இந்தியன்ஸ் வந்து அதிகமாக ரைஸ் தான் எடுப்போம். ஸோ இந்த சப்பாத்தி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த சப்பாத்தி வச்சு எப்படி வந்து ஆங்கிலேயர்களை பயமுறுத்துறாங்க அப்படின்னு ஒரு கதை. ஸோ இந்த கதைனா நிஜமாவே நடந்தது. பேரே சப்பாத்தி மூமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு நாள் என்னாச்சு, 1857 இந்த சப்பாத்தி மூமெண்ட் நடந்திருக்கு. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டெய்லி வந்து நிறைய பேர் வந்து சப்பாத்தி தயாரிப்பாங்களா. சப்பாத்தி தயாரித்து இது வந்து ராத்திரி மட்டும்தான் நடக்குமா. ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து ஒரு இவ்வளோ குவான்டிட்டி சப்பாத்தி அமுச்சிட்டே இருப்பாங்களாம். இந்த சப்பாத்தி வாங்கினவங்க என்ன பண்ணுவாங்களா, அவங்களும் வந்து என்ன பண்ணுவாங்க, அதே மாதிரி நிறையா சப்பாத்தி தயாரித்து அடுத்தவங்களுக்கு கொடுப்பாங்களாம். இப்படி வந்து கிடுகிடுன்னு சப்பாத்தி வந்து தயாரித்து அப்படி ஒவ்வொருத்தராக தயாரித்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்காங்களாம். ஸ்ப்ரெட் பண்ணும்போது இவங்க ஆங்கிலேயருக்கு வந்து என்னமோ தப்பு நடக்குது, என்னமோ பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நோட் பண்ண ஆரம்பித்தோடனே சப்பாத்தி தான் போகுது. சப்பாத்தி ஒருத்தர் பண்ணி கொடுக்குறாங்க, அதை வாங்கிட்டு இன்னொருத்தவங்க இன்னொரு சப்பாத்தி கொடுக்குறாங்க, இப்படியே போயிட்டே இருக்கா. அப்போ சப்பாத்தியில் ஏதோ கோட் வேர்டு இருக்கா, சப்பாத்தியில் ஏதாவது ஒரு சீக்ரெட் இருக்கா அப்படின்னு சொல்லி இவங்க சப்பாத்தி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தோடனே சப்பாத்தியில் எதுவுமே இல்லையா. ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த பிரிட்டிஷர்ஸ் வந்து பயந்துட்டாங்க. ஓகே, இது சப்பாத்தி மூமெண்ட்னால் நம்மளை என்னமோ பண்ண போகிறாங்கன்னு சொல்லி ரொம்ப பயந்துட்டாங்களாம். ஆக்சுவலி உண்மை என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து வேணும்னே அவங்கள பயமுறுத்துறதுக்கு ஒரு சப்பாத்தி மூமெண்ட் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் எந்த கோட்வேர்டு எதுவுமே இல்லை, சும்மா வந்து அவங்கள பயமுறுத்தியிருக்காங்க. ஸோ அவங்கள வந்து எப்படி பயப்படுறாங்கன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுறக்கோசரமே இந்த சப்பாத்தி மூமெண்ட்டை யூஸ் பண்ணியிருக்காங்களா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு இல்லையா. ஸோ சப்பாத்தி சாப்பிடும்போது நம்மளோட சப்பாத்தி மூமெண்ட்டை மறந்துடாதீங்க. இது வந்து 1857 நடந்திருக்கு. ஓகேயா.